முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். 2025 தை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தை பிறந்ததிலிருந்து மிகப்பெரிய அளவில் லாட்ரி ஒன்று அடிக்க இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உச்சத்தில் இருப்பதால் பலவிதமான அதிர்ஷ்டத்தை மட்டுமே அள்ளி தர இருக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு தை பிறந்ததில் இருந்து நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதத்தில் என்னென்ன நடக்க போகிறது, எப்படியெல்லாம் பலன்கள் கிடைக்க போகிறது, என்ன அதிர்ஷ்டம் காத்து கொண்டு இருக்கிறது என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். விருச்சிக ராசி அன்பர்களை, நீண்ட நாட்களாக நீங்கள் கவலையில் இருந்து வந்து கொண்டு இருப்பீர்கள். தற்பொழுது எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தற்பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் 10ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய தொழில் கிரகமாக திகழும் காலபூஷனுக்கு 5 குடையவனாக உள்ள ராசிக்கு யோகத்தை தரக்கூடிய சூரிய பகவான் இப்பொழுது ராசிக்கு 3ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சூரியன் இருப்பது அந்த குறிப்பிட்ட ராசினருக்கு தெய்வ கடாட்சத்தையும் இறைவனுடைய அனுகூலத்தையும் சிவ கடாட்சத்தையும் பரிபூரணமாக வளர்ச்சி அனைத்துமே உண்டாக இருக்கிறது. இதனால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மேன்மேலும் மிக பெரிய அளவில் நன்மை மட்டுமே ஏற்பட இருக்கிறது. 3ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் இருப்பது உங்கள் மனதுக்கு இருக்கும் அனைத்து குழப்பங்களும் விலகி இப்பொழுது உங்களுக்கு மிக பெரிய அளவில் தெளிவு ஒன்று கிடைக்கப் போகிறது. நீண்ட வருடங்களாகவே எந்த ஒரு தொழில் செய்வதாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் சரி, அதில் உங்களுக்கு மிக பெரிய அளவில் குழப்பம் மட்டுமே இருந்திருக்கும். தற்பொழுது அந்த குழப்பங்கள் அனைத்தும் விலகி இதை செய்யலாம் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு இப்பொழுது கிடைக்க இருக்கிறது. யாரிடம் என்ன பேச வேண்டும், யாரிடம் எதை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் இப்பொழுது திட்டவட்டமாக முடிவெடுப்பீர்கள். தேவையில்லாத இடத்தில் தேவையில்லாத நபர்களிடம் பேச்சுவார்த்தை வைப்பதை நீங்கள் முற்றிலும் தவிர்த்து கொள்வீர்கள். 3ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் உங்களை விட வயதில் குறைவாக இருப்பவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நன்மை ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. அது உங்களுக்கு மிக பெரிய அளவில் முக்கியமாக நிதி ஆதாயத்தை வழங்க இருக்கிறது. அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நன்மை ஒன்று கிடைக்க போகிறது. சொந்தமாக தொழில் செய்பவர்களுக்கு தற்பொழுது நீங்கள் அதிலிருந்து மகிழ்ச்சியாக இருக்க போகிறீர்கள். அதாவது இத்தனை நாட்களாக உங்களது தொழிலில் வந்து ஒரு முயற்சி செய்தாலும் கூட ஒரு முன்னேற்றம் இருந்திருக்காது, வருமானமும் அதிகரித்து காணப்படாது. தற்பொழுது நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு உங்களது தொழிலில் இருந்து வருமானம் அதிகரித்து காணப்படும். குறிப்பாக விருச்சிக ராசியில் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவர்கள், தொழிற்சாலைகள், இயந்திரம் தொடர்பான வேலை செய்பவர்களுக்கு நல்ல வருமானம், கை நிறைய சம்பளம் கிடைக்க போகிறது. தொழிலில் இப்பொழுது நீங்கள் அதிக அளவில் முன்னேற்றத்தை காண இருக்கிறீர்கள். சிலருக்கு கண், காது, மூக்கு துவாரம் அதாவது வழியாக ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. இதனால் நீங்கள் உங்களது உடல்நிலையை கவனித்துக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, ஜீரண கோளாறு, குடல் வியாதிகள் ஏதாவது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வர இருக்கிறது. அதையும் நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேருக்கு தொழிலை மாற்றுவது, வேறு இடத்திற்கு வேலைக்கு செல்வது, இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது. உயர்வுகளும், அதாவது நீங்கள் செய்யும் தொழிலாக இருந்தாலும் சரி, சொந்தமாக தொழில் செய்கிறீங்க, இல்லைனா ஒரு இடத்துல பணிபுரிகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலிருந்து உயர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் உள்ளது. புதிய ஊர்களில் புதிய மக்களுடன் பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு தற்பொழுது உருவாக போகிறது. தை பிறந்ததில் இருந்து நீங்கள் என்ன நினைத்தாலும் எதை தொட்டாலும் அது அப்படியே உங்களுக்கு நடக்க இருக்கிறது. நினைத்ததெல்லாம் நடக்கிறதே என்ற ஆச்சரியம் கூட உங்களுக்கு தோணலாம். அப்படி ஒரு அருமையான மாதமாக உங்களுக்கு தை பிறந்ததுமே இருக்கிறது. அறிவை சார்ந்து வேலை செய்பவர்களுக்கு தைரிய வீரிய தற்பொழுது அதிக அளவில் காணப்படும். தற்பொழுது பணி உயர்வு, சம்பள உயர்வு பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. 4ஆம் இடத்தில் சனி பகவான் சூரியனுக்கு 2ஆம் இடத்தில் அமர்ந்து இருப்பதால் வீடு,
பணிகள், வீடு மாறுவது, வீட்டுக்கு தேவையான ஏதாவது புதிய பொருட்கள் வாங்குவது, இப்படி குடும்பத்தில் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் ஏற்பட போகிறது. சில குடும்பங்களில் வயதான தாய்மார்கள் விருச்சிக ராசி அன்பர்களாக இருந்தால் கால் கைகளில் ஏதாவது வலி இருந்தால் அதற்கு மருத்துவம் பார்த்து கொள்வது, உங்களது உடல்நிலையை நீங்கள் கவனித்துக் கொள்வது மிகவும் நல்லது. வாத வியாதிகளின் மூலமாக தேவையற்ற மனம் பாரம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதை பற்றி எல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. 7ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானும் பரிவர்த்தனை பெற்று இருப்பதால் வீட்டுக்குள் கணவன் மனைவி குடும்ப உறவுகளிடையே மாற்றம், சந்தோஷம், முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, அதாவது நன்மை, தீமை என்பது ஒன்றுமே இல்லைங்க. எது எடுத்தாலும் நன்மை மட்டும்தான் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நடக்க இருக்கிறது. ஆனால் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். உடல்நிலையில் ஏதாவது ஆரோக்கியத்தில் பிரச்சனை ஏற்பட்டால் உடனடியாக நீங்கள் அதற்கு தீர்வு வந்தே காண வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களது பிள்ளைகளால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சந்தோஷம் ஏற்பட இருக்கிறது. ஏதாவது அவர்கள் படிக்கும் இடத்தில் பெருமை, அதாவது வெற்றி பெறுவதன் மூலம் நீங்கள் அதை நினைத்து பெருமையும் சந்தோஷமும் கொள்ள இருக்கிறீர்கள். ராசிநாதன் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்ப்பதால் பண வரவு நீங்கள் நினைத்து கூட பார்க்கவே வேண்டாம். அந்த அளவிற்கு பண வரவு உங்கள் கை நிறைய குவிய இருக்கிறது. கடன் பட்டாவது காரியத்தை நீங்கள் இத்தனை நாட்களாக செய்யலாம் என்று முடிவெடுத்து இருப்பீர்கள். தற்பொழுது கடன் என்ற பேச்சுக்கே தேவையில்லை. அவ்வளவு பணங்கள் உங்கள் கையில் சேர இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்து பெயர் புகழை தக்க வைத்துக் கொள்வீர்கள். நீங்கள் பள்ளி மாணவர்களுக்கு, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் ஏற்பட போகிறது. அந்த முன்னேற்றத்தால் உங்களது குடும்பமே மகிழ்ச்சியாக இருக்க போகிறது. அநேக அனுகூலங்களை செய்யும் மாதமாக இந்த தை மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அருமையான மாதமாக, நன்மையான மாதமாக இருக்கிறது. நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களை, உங்களது பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனை வழிபட்டால் போதும். தரிசனம் செய்வதன் மூலம் இதைவிட உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் முருகன் அள்ளித்தர இருக்கிறார். இதனால் நீங்கள் முருகனை மனதார நினைத்து கொண்டு நீங்கள் கோவிலுக்கு சென்றால் போதும். உங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட இருக்கின்ற நன்மை போக மீதமும் இன்னும் நன்மை ஏற்படும். அப்படி முருகனின் அம்சமும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, இத்தனை வருடங்களாக ஏதாவது ஒரு கஷ்டம் தலைக்கு மேல் தலைக்கு வந்து கொண்டே இருந்திருக்கும். தற்பொழுது அப்படி உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உங்கள் அருகில் கூட நெருங்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மையானது மட்டுமே நடைபெற இருக்கிறது. இதனால் நீங்கள் எதை பற்றியும் விருச்சிக ராசி அன்பர்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அதாவது சற்று உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தால் போதும். வேற நிதி பற்றாக்குறையோ வீட்டில் மகிழ்ச்சியோ இது எல்லாமே குறைவின்றி உங்களுக்கு இருக்கிறது. புதிய பொருள் வாங்குவது, வீடு வாங்குவது என நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தை தொடங்கியதிலிருந்து இருக்கு. அதாவது ஜனவரி 14 விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் மிக முக்கியமாக பல மாற்றங்கள் நடைபெற போகிறது. இனிமேல் நீங்கள் எதை பற்றியும் தேவையில்லாமல் நினைத்து கவலை என்ற ஒன்று உங்களுக்கு இனிமேல் கிடையவே கிடையாது. இனிமேல் மகிழ்ச்சியாக நீங்க வாழ போகிறீர்கள். இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை நீங்கள் தினசரி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.